கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இடலாக்குடி பாவா ஹாசிம் பள்ளிவாசலில் இன்று காலை நடந்த பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். முஸ்லிம்களின் முக்கிய விழாக்களில் பக்ரீத் பண்டிகையும் ஒன்று. இந்த பண்டிகை ஹஜ் பண்டிகை என்றும் அழைக்கப்படுகிறது. இது முஸ்லிம்களின் இறைத்தூதர் இப்ராஹிம் நபிகளின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நாகர்கோவில் இடலாக்குடி பாவா ஹாசிம் பள்ளிவாசலில் இன்று காலை நடந்த பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. உங்கள் அனைவர்களுக்கும் ஈதுல் அல்ஹாவினுடைய ஹஜ்ஜு பெருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹஜ்ஜு பெருநாள் என்பது தியாகத்தை முன்வைத்து செயல்படுகிற ஒரு நிரப்பமான ஒரு பண்பாடு மிக்க ஈது. இந்த பெருநாளை முன்னிட்டு ஏழைகளுக்கு தாராளமாக உதவி செய்ய வேண்டும் என்பதையும், இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பதையும் முன்னுதாரணமாக வைத்து செயல்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் நினைவுபடுத்துகிற நாள். அந்த குடும்பம் இறைவனுக்காக செய்த தியாகத்தை முன்னிறுத்தி அவர்கள் செய்த அந்த செயல்பாடுகள் அத்தனையும் இந்த சமூகத்திற்கு முன்னுதாரணமான செயல்பாடாக மாறி இருக்கிறது. மிக முக்கியமாக தியாகத்தினுடைய வெளிப்பாடை முன்னிறுத்துகிற நினைவு நாள். இந்த நாளை முன்னிட்டு ஏழைகளுக்கு தாராளமாக உதவி செய்ய வேண்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை சென்று சந்தித்து அரவணைக்க வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாய பெருமக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை முன்னிறுத்துகிற ஒரு நாள். இறைவன் எல்லா மக்களுக்கும் நிறைவான வாழ்க்கையை ஏற்படுத்தி அருள் புரிவானாக.